புதுச்சேரி அதிமுக மாநில கழக துணை செயலாளர் எக்ஸ்-எம்எல்ஏ திரு வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கை. புதுச்சேரியில் இரட்டை எஞ்சின் ஆட்சி அல்ல, இரட்டை ஹிட்லர் ஆட்சி. புதுச்சேரியை ஆளும் என்.ஆர். காங்கிரஸ், பாஜக கூட்டணி ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் செல்லாவண்ணம் துயரங்களை சந்தித்து வருகின்றனர். நிர்வாக திறமையற்ற தோல்வியடைந்த இந்த கூட்டணி அரசு இரட்டை வேடம் பூண்டு மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது. வரியில்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளதாக ஒருபுறம் மக்கள் விரோத முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கிறார். மறுபுறம் மின்கட்டணம் உயர்வு, பஸ் கட்டணம் உயர்வு என மக்களை வாட்டி வதைத்து வருகிறார். அனைத்து குடும்பத்துக்கும் புயல் நிவாரணம் ரூபாய் 5,000 வீதம் ரூபாய் 177 கோடியை கொடுத்துவிட்டு இரட்டை ஹிட்லர் ஆட்சியினர் பெட்ரோல் டீசல் கட்டண உயர்வை திணித்து பல 100 கோடி ரூபாயை மக்களின் வயிற்றில் அடித்து பிடுங்குகின்றனர். புதுச்சேரி மக்கள் விரும்பாத ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை எந்த வழியிலாவது நுழைத்துவிட வேண்டும் என என்.ஆர். காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசு பகிரீத பிரார்த்தனம் செய்து வருகிறது. மக்களுக்காக ப்ரீபெய்டு மீட்டர் திட்டத்தை கடந்த காலங்களில் மிக கடுமையாக எதிர்த்தோம். அதனால் இத்திட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் தற்போது கபட நாடகம் போட்டு போஸ்ட் பெய்டு மின்மீட்டர் திட்டம் என்ற பெயரில் அதே திட்டத்தை வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி என்.ஆர். காங்கிரஸ், பாஜக அரசு புதுச்சேரி மக்களிடம் திணிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கான பணிகளை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளது. ஏற்கனவே தனியாருக்கு மின்துறையை வழங்க முடிவு செய்துவிட்டனர். இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் தனியாருக்கு ரூட்டன் கூட்டு கொள்ளையடிக்க புதுச்சேரி மக்களின் வரிப்பணம் ரூபாய் 383 கோடியை தாரை வார்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் போஸ்ட் பெய்டு திட்டம் என கொண்டு வந்து பின்னர் ப்ரீபெய்டு என மாற்றம் செய்யும் ஆளும் மக்கள் விரோத முதலமைச்சர் தலைமையிலான இரட்டை ஹிட்லர் ஆட்சி முடிவு செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரியில் நடப்பது இரட்டை எஞ்சின் ஆட்சி அல்ல, இரட்டை ஹிட்லர் ஆட்சி.